அவர் கையில் தான் கீ இருக்குது, அவர் கையில் தான் சாவி இருக்குது, அவர் கையில் தான் திறவுகோல் இருக்குது. அந்த திறவுகோலை உடையவர் சொல்லுகிறார், அவர் பூட்டினார்னா யாராலையும் திறக்க முடியாது, அவர் திறந்தார்னா யாராலையும் பூட்ட முடியாது. அநேகருடைய இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு இந்த வருஷத்தில் புதிய புதிய வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்க போகிறார். தாவீதின் திறவுகோலை உடைய தேவன் உங்களுக்கு வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்த போகிறார். ஒரு கதவு திறந்தால் போதும்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லா கதவுகளையும் நான் திறந்து கொடுக்க போகிறேன். சிலருக்கு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வருஷத்தில் வரப்போகிறது. நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். இதுவரைக்கும் தடைப்பட்ட எல்லா காரியங்களும் மாறப்போகிறது. அநேக திருமண தடைகள் மாறப்போகிறது. இந்த வருஷத்தில் அநேகருடைய குழந்தை பாக்கியம், குழந்தையின்மைங்கிற அந்த ஆசீர்வாத தடை மாறப்போகிறது. கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்குதோ அந்த மாதிரி அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் எப்படி திறந்தாரோ அதுபோல கர்த்தர் உங்களோட அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை எல்லாம் கர்த்தர் திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். 2025 உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஓப்பன் டோராக இருக்க போகுது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேனற்ற நாமத்தில் இந்த 2025 வருஷத்தினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2025. இந்த 2025 வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வருஷமாக இருக்க போகிறது. ஒரு திறந்த வாசலின் ஆண்டாக இருக்க போகிறது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்துக்கான இந்த ஆண்டுக்காக கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். வேதத்தில் இருக்கிற ஒரு பகுதியை கர்த்தர் காண்பித்து அதில் இருக்கிற ஒரு வசனத்தை கர்த்தர் காண்பித்து அந்த வாக்குத்தத்தத்தை உனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம் 2025 வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். 2025 வருஷம் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலின் ஆண்டாக இருக்க போகிறது. The 2025 it's going to be the year of open door for all of you. யார் யாரெல்லாம் இதை பார்க்குறீங்களோ, யார் யாரெல்லாம் இதை கேட்குறீங்களோ, யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ 2024 டிசம்பர் 31 வரைக்கும் எனக்கு இந்த நேரத்தில் வரைக்கும் கூட எனக்கு நான் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம், நான் எதிர்பார்க்கிற அந்த கதவு, நான் எதிர்பார்க்கிற அந்த வாசல் அடைக்கப்பட்டு தான் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் திறந்த வாசலை உண்டு பண்ணுவேன், அந்த அடைக்கப்பட்ட கதவை நான் திறந்து கொடுப்பேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் நானே என்று சொல்லி நீ அறிந்து கொள்ளும்படியாக வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் தருவேன்னு கர்த்தர் சொல்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு இந்த வருடம் ஒரு திறந்த வாசலின் வருடமாக இருக்க போகிறது. இந்த ஆண்டு ஒரு திறந்த வாசலின் ஆண்டு. நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். இந்த ஆண்டினுடைய முடிவில் கர்த்தர் எனக்கு ஒரு திறந்த வாசலை உண்டு பண்ணார். இந்த வருஷம் முழுவதுமாக எந்தெந்த காரியத்தில் எல்லாம் நான் எதிர்பார்த்திருந்தேனோ அது எல்லாவற்றிலையும் கர்த்தர் திறந்த வாசலை கர்த்தர் கொடுத்தார்னு சொல்லிட்டு வருடத்தின் முடிவில் கர்த்தர் உங்களை சாட்சி சொல்லும்படியாக வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா இந்த வசனத்தை சொல்லுகிறவர்னு சொல்லிட்டு இங்கே அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்குகிறவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கையில் தான் கீ இருக்குது, அவர் கையில் தான் சாவி இருக்குது, அவர் கையில் தான் திறவுகோல் இருக்குது. அந்த திறவுகோலை உடையவர் சொல்லுகிறார், அவர் பூட்டினார்னா யாராலையும் திறக்க முடியாது, அவர்
திறந்தார்னா யாராலையும் பூட்ட முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு இந்த வருஷத்தில் புதிய புதிய வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்க போகிறார். தாவீதின் திறவுகோலை உடைய தேவன் உங்களுக்கு வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நிறைய பேர் 2024 வரைக்கும், கடைசி வரைக்கும் நான் வெளிநாட்டுக்கு போகணும், ஒரு வேலை செய்யணும், நான் உயரணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்பி முயற்சி பண்ணி தோல்வி அடைந்து போய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் இந்த 2025 உன் தோல்விகளை எல்லாம் நான் ஜெயமாய் மாற்றி கொடுப்பேன். நான் திறந்தால் யாராலையும் பூட்ட முடியாது, நான் பூட்டினால் யாராலையும் திறக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். இதுவரைக்கும் தடைப்பட்ட எல்லா காரியங்களும் மாறப்போகிறது. அநேக திருமண தடைகள் மாறப்போகிறது. இந்த வருஷத்தில் அநேகருடைய குழந்தை பாக்கியம், குழந்தையின்மை என்கிற அந்த ஆசீர்வாத தடை மாறப்போகிறது. கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்குதோ அந்த மாதிரி அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் எப்படி திறந்தாரோ அதுபோல கர்த்தர் உங்களுடைய அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை எல்லாம் கர்த்தர் திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். 2025 உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஓப்பன் டோராக இருக்க போகுது. நீங்கள் நிறைய பேர் நான் பார்க்குறேன், என் ஆவியில் நான் உணர்கிறேன், யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மல்டிபிள் க்ளோஸ்டு டோர்ஸ். நிறைய கதவுகளுக்கு முன்பாக, பூட்டப்பட்ட கதவுகளுக்கு முன்பாக நீங்கள் நின்று இந்த கதவு திறக்குமா, இந்த கதவு திறக்குமா, இந்த கதவு திறக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த 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 ஒரு கதவு திறந்தால் போதும்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லா கதவுகளையும் நான் திறந்து கொடுக்க போகிறேன். சிலருக்கு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வருஷத்தில் வரப்போகிறது. நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இது ஒரு திறந்த வாசல் ஆண்டாக இருக்க போகுது. உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய தொழிலில் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கொடுக்க போகிறார். உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய திறந்த வாசலை, நல்ல விரிவான, பெரிதும் அனுகூலமான ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், படிப்பின் காரியத்தில் கர்த்தர் திறந்த வாசலை உண்டு பண்ண போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசாயா 45 முதலாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை உடைத்து அதை எல்லாவற்றையும் மாற்றி அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்து வைக்கும்படி அவன் வலது கையை பிடித்து சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். அநேகருக்கு முன்பாக கர்த்தர் போய் கோணல்களை நேராக்க போகிறார். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தர் சென்று கோணல்களை நேராக்கி கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்க, அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை எனக்கு தான் கர்த்தர் பேசுகிறாரு, இது எனக்கு தான் கொடுத்த வாக்கு தத்துவம்னு சொல்லிட்டு எடுத்து இன்றைக்கி எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க. இந்த மாதத்திலே கர்த்தர் நிறைய பேருக்கு கர்த்தர் வழிவாசலை திறக்க போகிறார். ஆமாம், இந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யாருக்கு கர்த்தர் திறந்த வாசலை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் இங்கே உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், கொஞ்சம் பலன் இருக்கிறவங்க, எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு ரொம்ப பலன் கிடையாது, எனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு, நான் சிறியவன், ரொம்ப எளிமையானவன், எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு கர்த்தர் தான் எல்லாமே சொல்லிட்டு அவரையே நம்பி கொஞ்சம் பலன் இருக்கிற அந்த கொஞ்சம் பலன் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை கொடுப்பாரா. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, என் நாமத்தை மறுதலியாமல், அந்த கொஞ்சம் பலம் இருக்கும் பொழுது, கொஞ்சம் விசுவாசம் இருக்கும் பொழுது, கொஞ்சம் காரியம் இருக்கும் பொழுதே, அந்த கொஞ்சம் பலன் இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்காமல், எந்த சூழ்நிலையிலையும் மறுதலிக்காமல், கர்த்தர் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு திறந்த வாசலை நான் உண்டு பண்ணுவேன். என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறவர்களுக்கு திறந்த வாசலை உண்டு பண்ணுவேன். என் வசனத்தை கை கொண்டபடினாலே, ஆண்டவர் நாமத்தை மறுதலிக்காமல் அவருடைய வசனத்தை எல்லா சூழ்நிலைகள்லையும் கை கொண்டிருக்கிறவர்களுக்கு திறந்த வாசலை உண்டு பண்ணுவேன். இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட திறந்த வாசலை உண்டு பண்ண போகிறார். உங்களுக்கு முன்பாக இனிமேல் பூட்டப்பட்ட கதவு இருக்காது. அவர், இஃப் காட் கேன் ஓப்பன் த டோர், நோபடி கேன் ஷட் த டோர் ஃபார் யூ. கர்த்தர் உங்களுக்கு திறப்பாரான்னு சொன்னால் அது யாராலையும் பூட்ட முடியாது. ஏதோ ஒரு காரணம் ஆண்டவர் இதுவரைக்கும் அதை பூட்டி வைத்திருக்க அனுமதித்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் இந்த வருஷத்தில் திறந்து கொடுப்பார்.
நீங்கள் அந்த வாசல் வழியாக பிரவேசிப்பீங்க. தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். நீங்கள் தடைகளை நீக்கி போட்டு இந்த வாசல் வழியாக உட்பிரவேசிப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீ பேசுகிறதற்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரையும் தொடுவீராக. யார் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருகச் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீ பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2025. காட் பிளஸ் யூ.